பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். நான் ஜாக்கி சேகர், ஜாக்கி டிவிக்காக. இது 95வது நாள், 96வது எபிசோட், 8/1/2026 அன்று ஒரு விஷயம் ஸ்பெஷல் வீடியோவாக பேச போகிறோம். அதில் என்னென்னா, வெளியிலேருந்து வந்து சொல்கிறவங்கள அவங்களுடைய பேச்சு நான் கேட்க மாட்டேன். இந்த 6 நாள் எனக்கான மைண்டில் என்ன இருக்கோ அதை தான் நான் பார்க்க போகிறேன், வேறு என்ன சொன்னாலும் வெளியே போய் பார்த்துக்கிறேன் அப்படின்றது அரரோடைய ஸ்டாண்ட். ஆனால் வெளியிலேருந்து வந்தவங்களுடைய பேச்சை கேட்டு 2 பேர் அந்த வீட்டில் வந்து பயங்கரமாக மாறிட்டாங்க. அவங்க ஒன்று வினோத், இன்னொன்று திவ்யா. அது ஏன், எதுக்காக அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். ஸோ விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்டேட் வித் ரைட். ஒரு அடல்ட் அப்படின்னா என்னன்னா, பகுத்து ஆராயணும்னு ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அதனால தான் வந்து பெரியார் என்ன சொன்னார்னா பகுத்தறிவு அப்படின்னார். ஏன்னா ஒரு விஷயத்தை 1000 பேர் 1000 சொல்லுவான், அதில் என்ன விஷயம் உள்ளார இருக்குது, அது நம்மளுக்கு சரி வருமா வராதா, சொல்கிறதெல்லாம் அப்படியே கேட்டுறதா, நம்புறதா, எடுப்பார் கைப்பொல்லியாக இருக்கிறதா அப்படின்னு நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. அதனால் ஒரு விஷயத்தை நீங்கள் உள்ளார்ந்து ஆராய்ந்து அது வந்து நம்மளுக்கு சரி வருமா வராதா, இதை அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்களா, அப்படியே அவங்க சொல்லியிருந்தாலும் அது எந்த சிச்சுவேஷனில் அவங்க சொல்லியிருப்பாங்க, அவங்கக்கிட்ட பேசி நம்ம கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுப்போம். இதெல்லாம் தான் ரிலேஷன்ஷிப்லையும் சரி மற்ற விஷயங்களையும் சரி பகுத்து ஆராய வேண்டும். ஏன்னா பொறாமை கொண்ட உலகத்தில் உங்கள் நட்பு பிடிக்காது, உங்கள் காதல் பிடிக்காது, உங்களுடைய ரிலேஷன்ஷிப் பிடிக்காது, யாராவது அதை போட்டு காலி பண்ணுறதுக்கு சம்வேர் எல்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு மூட்டிக்கிட்டே இருப்பாங்க. இன்னொன்று, தான் தோற்று போயிட்டு நீ மட்டும் ஜாலியாக இருக்கணும் போது அதுக்கும் வந்து ஏதாவது ஒன்று போட்டு விட்டு போகணுங்க. போகிறப்ப ஒரு சத்தையை கொட்டி போடும்போது அது உங்கள் மைண்டில் அப்படியே போயிடும். அதன் பிறகு அது வந்து கொலராசம் குட்டி சவராக போயிடும். ரைட். அந்த மாதிரி வியன்னா ஒரு தோற்று போனவங்க, அவங்க 52 நாளில் தோற்று போய் வெளியே போனவங்க அவங்க. ஆனால் அவங்க உள்ளார வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க பார்த்த விஷயங்களில் வெஞ்சன்ஸ் எடுக்கிறாங்க. அந்த வெஞ்சன்ஸில் வந்து அவங்க அந்த வீட்டிலே வந்து வளர்த்து விட்ட 2 பேர் அந்த வீட்டில் வியன்னா வளர்த்து விட்டாங்க. அது வந்து ஒன்று வினோத், இன்னொன்று விக்ரம் வந்து காலி பண்ணாங்க. வந்ததுமே விக்ரம தான் வந்து காலி பண்ணாங்க. அவர் அழுதாரு, நான் வந்து உன் கூட வந்துடுறேன், இதுக்கு மேலே என்னால் ஐ எம் டன் வித் இட், இதுக்கு மேலே இந்த வீட்டில் எனக்கு வேலை கிடையாது, கிளம்புறேன்ற மாதிரி பண்ணார். இது ஒன்று. 2வது கானா வினோத். சரி, கானா வினோத் திவ்யா பற்றி தானே பேசுகிறீங்க சார், ஏன் சார் விக்ரம் சும்மா அவங்க வந்து சொன்னதுக்கப்புறம் அப்படியே வந்து அவரும் வந்து உடனே அழுதாரு, அதை விட்டுடுங்க. ஆனால் ஃபுல்லாகவே மாறினது. இப்போ விக்ரம் வந்து வியன்னாவை கொஞ்சம் நகர்த்தி வச்சிருக்காரு. ஆனால் வினோத் வந்து வியன்னா கூட இருந்தாலும் கூட வியன்னா சொல்கிறது எல்லாத்தையுமே மண்டையில் ஏற்றினால்தான் தான் சபரி கூட சண்டைப்பட்டார். அவருக்கு அரோரா சொன்ன மாதிரி எல்லாக்கிட்டையும் வந்து இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் தான் வந்து ரொம்ப பெரிய பொசிஷனில் இருக்கிறோம் அப்படின்ற நம்பிக்கையில் அவர் இருக்கிறாரு. அதை தான் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பிரவீன்ராஜிலேருந்து பிரவீன் காந்தியிலேருந்து எல்லாருமே இவன்லாம் எதுக்கு ஜெயிக்கிறான் அப்படின்றதும், அதே மாதிரி சபரி வந்து கானா வினோத் வந்து விளையாட்டுக்கும் போது கமருதுன்னு ஒரு விளையாட்டு அவங்ககிட்டலாம் போய் தோக்குறேன் அப்படின்னு சொல்கிற விஷயங்கள்லாம் பேசு பொருளாச்சு. அதுக்கு காரணம் வியன்னா உள்ளே வந்து வெளியில் இருக்கிற விஷயங்களும் கானா வினோத் இருக்கிற அந்த ரசிக பட்டாளங்களும் ஃபேன்ஸையும் பற்றி அவங்க சொன்னது தான். ரைட். அதனாலே வந்து கானா வினோத் வந்து பிரவீன்ராஜ்கிட்டேருந்து நிறைய விஷயங்களை கேட்கலான்னு நினைக்கும் போது பிரவீன்ராஜ் வந்து சரிசமமாக இருந்தார், நடுநிலையாக இருந்தார் அப்படின்றதுனால அவர் மேலே வந்து காழ்ப்புணர்ச்சி அவர் கொட்டினார். ஓகே. அதன் பிறகு வந்து வெளியிலேருந்து வந்த வாட்டர்மெலன் வந்து சார் சொல்லிட்டு அவரும் வந்து ட்ரிகர் பண்ணி விட்டார். அதுலேயும் அவர் வந்து மாறிட்டார். ஸோ 2 பேர் விஷயத்தில் அவர் மாறினார். ஒன்று வியன்னா, 2வது வாட்டர்மெலன். இந்த 2 வாட்டர்மெலனை வந்து அவர் வந்து ஃபஸ்ட்டு அவர் பாய்காட் பண்ணார். தொடாத எட்டப்போ அப்படின்லாம் அவருக்கு நல்லா தெரிஞ்சாலும் கூட ஒரு கட்டத்தில் ட்ரிகர் ஆகி கானா வினோத்திட்ட பேச போய் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே இப்போ கானா வினோத்தை எதிர்த்துட்டு இருக்காங்க. காரணம் வியன்னாவுடைய பேச்சும் அதன் பிறகு வாட்டர்மெலன் பேச்சும். அவர் அதில் வந்து டவுன் ஆனார். திவ்யா எங்கே சார் டவுன் ஆனாங்க? அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். திவ்யா டவுன் ஆனதுக்கு 2 விஷயங்கள் இருக்குது. வியன்னா பேச்சை கேட்டதுக்கு 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று, அவங்க ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க போகும்போது நீ யாரை வேணாலும் இந்த வீட்டில் நம்பு, சாண்ட்ராவை மட்டும் நம்பாத அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. இப்போ ஒரு வீட்டில் ரொம்ப நம்பிக்கையான ஒருத்தவங்க வந்து என்கிட்ட வந்து சொல்கிறாங்க, நீ வந்து அவங்கள நம்பாத அப்படின்னும் போது நான் அவங்கள நம்புகிறேன். ஏன்னா அவங்க எனக்கு தீங்கு செய்ய மாட்டாங்க. ஸோ அவங்கள நான் நம்புகிறேன். ஓகே. இப்போ இந்த கன்ஃபர்மேஷன் வேற யார்ட்டையாவது வரணும். ஓகேவா? ஸோ ஷீ இஸ் வெயிட்டிங் ஃபார் தட். அதே நேரத்தில் விக்ரம் மேலே அவங்களுக்கு பெரிய வன்மம் இருக்குது. காரணம் அவங்கள வந்து ஃப்ராடுன்னு பெரிய வார்த்தைலாம் சொன்னார். அவர் ஒரு கன்ஃபெஷனில் வந்து விக்ரம் என்ன சொல்கிறாரு, அழறாரு, நான் வேணும்னு தான் அவன் அந்த பொண்ணை வந்து நான் அழ வச்சேன், ஏன்னா நான் வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்னும் போது அவர் வந்து கன்ஃபெஷன் மாதிரி கொடுத்தார். இது நான் சொல்கிறது வந்து இந்த மென்னீகோ வந்து எல்லாருக்குமே இருக்கும். நீ எப்படி என்ன நான் சொல்லி நீ என்கிட்ட பேசாமல் போறியா அப்படின்ற ஒரு கோவம் எல்லாமே. கானா வினோத்துக்கு விக்ரம்க்கு ஒரு விஷயம் தெரியல.
நீங்கள் நல்லா நம்புகிற உங்கள் ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்க உங்களை நீங்கள் பேசலாம், அவங்கக்கிட்ட உடனே போய் பேசலாம், அவங்கக்கிட்ட ஈகோ காமிக்கலாம், சரண்டர் ஆகலாம், என்ன பண்ணலாம். ஆனால் இன்னொரு பர்சன்ட் ஒருத்தர் இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட நீங்கள் ரொம்ப நல்லா பழகினா கூட அந்த உரிமையை எடுத்துக்கலாம். நீங்கள் அந்த பழக்கமோ அந்த விஷயமோ இல்லாதப்ப அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து உடனே நான் சொன்னதுமே வந்து பேசணும், நான் சொல்கிறத அப்படியே ஏற்றுக்கணும் அப்படின்ற விஷயத்துக்கு இல்லை. அது மட்டும் கிடையாது, அந்த ஹோட்டல் டாஸ்கில் அவங்க உள்ளார வந்து மேனேஜராக இருந்து இவங்களுடைய பதவியை பறிச்சதுலேருந்தே திவ்யாவுக்கும் அவருக்கும் ஒரு பெரிய கான்ஃப்ளிக்ட்டும் ஒன்று போயிட்டே இருக்குது. இது திவ்யாவுக்கும் தெரியும், அதான் மேட்ரு. ஸோ மீன்வாயில் திவ்யா என்ன பண்ணுறாங்கன்னா, விக்கல் விக்ரம் வந்து ஒரு சந்தேக லிஸ்ட் தான் வச்சுருக்காங்க. அவன் மாறுறான், ஆனால் ஜாலியாக பேசுகிறான், ஆனால் அவங்ககிட்ட ஒரு கன்னிங் இருக்குது. அதே நேரத்தில் விக்கல் விக்ரம் கிட்டேயும் ஒரு கன்னிங் கேம் இருக்குது. அந்த கன்னிங் கேம் எல்லாருக்குமே இருந்தாலும் கூட கொஞ்சம் அவர்கிட்ட கொஞ்சம் அதிகப்படியாக இருக்கும். திஸ் இஸ் த கேம், ரைட்? அப்புறம் நாங்கள் கரெக்டு தான். ஆனால் அந்த கன்னிங் கேம் என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து அட்ரஸ் பண்ணி நீங்கள் சாரி கேட்டுட்டிங்கன்னா திரும்ப திரும்ப அந்த விஷயத்தை செய்யக்கூடாது. அதுக்கப்புறம் அந்த சாரி வேல்யூ இல்லை, அதுதான் அரோரா சொல்லுவாங்க. ஒன்று அட்ரஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திரும்ப திரும்ப அதை செய்கிறது எப்படி? அதை வந்து திவ்யா கிட்ட வந்து விக்கல் விக்ரம் நிறைய பண்ணிட்டாரு. அதனால் அவங்க ரொம்ப டயர்டாயிட்டாங்க, மனதளவுலையும் சரி எல்லாத்துலேயும் டயர்டாயிட்டாங்க. ஏற்கனவே தான் பெருசாக நம்பின சாண்ட்ரா வந்து ஒரு மிகப்பெரிய துரோகத்தை பண்ணிட்டாங்கன்றது ஃப்ரீ டாஸ்கில் அந்த ஃபேமிலி வந்து சொல்லிட்டு போயிடுச்சு, ரைட்? இப்போ இவ்வளோ மூச்சு முட்டை பேசிகிட்டு இருக்கேன்ல, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்போ பார்த்தாலும் வீடியோ பார்த்து போயிட்டே இருக்கீங்க, ஓகே? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் போடுங்க, இல்லை லைக்காவது பண்ணுங்கள். கரெக்டாக முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலே அதுக்கப்புறம் லைக்லாம் போடுறவங்க போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க, ரைட்? சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப். வெல், இப்போ இந்த சிச்சுவேஷனில் அவங்க மேலே வந்து ஒரு கண்ணு இருக்குது. அவர் வந்து திரும்ப திரும்ப சாரி கேட்குறாரு, அவர் சொல்கிறதா நியாயன்றாரு, தன்னை வந்து மேனிப்புலேட் பண்ணுறாரு. தான் செய்கிற கருத்துக்கள் கரெக்டான என் மைண்டு சொன்னாலும் அவர் என்னை மேனிப்புலேட் பண்ணுறாரு. அதுக்கு தான் என்னை கூப்பிட்றாரு. நான் போக மாட்டேன், ஏன்னா என்னை எப்படியாவது சொல்லி நான் செஞ்சது சரின்றதை பார்த்துட்டு அதில் ஜெயிக்கணும். அதுதான் வந்து விக்கல் விக்ரமுடைய ஸ்டைல் அப்படின்னு அவர் முடிவு பண்ணிட்டார். அவங்க முடிவு பண்ணிட்டாங்க விக்கல் விக்ரம் பற்றி திவ்யா, ரைட்? இப்போ தான் வியன்னாவோட என்ட்ரி. வியன்னா ஏற்கனவே வந்து சாண்ட்ரா மேலேயும் விக்கல் விக்ரம் மேலேயும் அவங்களுக்கு பயங்கர கோவம். இந்த பிரச்சனை திவ்யாவுக்கும் இருக்குது. திவ்யாவுக்கும் சாண்ட்ரா வந்து சரி கிடையாது, உன்னை வந்து அவங்க தான் டவுன் கிரேட் பண்ணுறாங்கன்னு ஃபேமிலியாக சொல்லிட்டு போயிடுச்சு. அப்போ இதை வந்து கன்ஃபர்மேஷன் விதமாக வந்து கிறிஸ்டோபர் மூஞ்சி அதெல்லாம் சொல்லும்போது எப்படி இவங்க சிரிச்சாங்க அப்படின்னு நிறைய பேர் உங்களுக்கு தோணும். பெஸ்ட் ஃப்ரெண்டு அவங்க வந்து அவங்களுக்காக பச்சை மிளகா சாப்பிட்டு அவங்கள வந்து ஸ்டே பண்ண வைக்கணும் அப்படிலாம் சொல்கிறவங்க எப்படி வந்து கிறிஸ்டோபர் மூஞ்சின்னு போது சிரிக்கணும்னா அதுதான். அவங்களால இன்னமும் சாண்ட்ராவை நம்பவே முடியல. சாண்ட்ரா இப்படியா அப்படின்ற ஒரு தாட்ஃபுல் வந்து ஓடிட்டே இருக்கு அவங்களுக்குள்ள. டவுட்ஃபுல், தாட்ஃபுல் ரெண்டுமே தாட்டும் உள்ளார ஓடிட்டே இருக்கு. ஸோ இதை வந்து களிம்பு தடுற மாதிரி வியன்னாவோடைய ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அவங்க வந்து ஹாப்பி ஆகிறாங்க. அப்போ சாண்ட்ராவோடைய நடிப்பு இதெல்லாம் பேசும்போது தான், அந்த கிறிஸ்டோபர் மூஞ்சி சொல்லும்போது தான் கானவனர் சொல்லுவார், இது மாதிரிலாம் விஷயங்கள்லாம் எனக்கு நிறைய தெரியுமா, என்ன நாங்கள் வந்து அதை வந்து போனால் போதும் விட்டுட்ருக்கோம் அப்படின்னு அவர் சொல்லுவார். ஸோ இந்த ஒரு விஷயம் கிளியர். ரெண்டாவது விஷயம், வியன்னாவுக்கு விக்கலை சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா அதாவது சாண்ட்ராவை அவங்க தான் நாமினேட் பண்ணி என்னை அனுப்பிச்சாங்க அப்படின்றது அவங்க கோபமாக இருக்காங்க. அதனால தான் வந்து அவங்க வந்து என்ன சொல்கிறது, விக்கல் விக்ரம் மேலே கோபமாகவே இருந்தாங்க. ஸோ விக்கல் விக்ரம் மேலே கோபமாக இருக்கும்போது விக்கல் விக்ரம் வந்து இது மாதிரி பண்ணார், அது மாதிரி பண்ணார் அப்படின்னும் போது இதை வெளியிலேருந்து பார்த்துட்டு வந்து ஸ்டேட்மெண்ட் சொன்ன வியன்னாவுக்கும் உடனே வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா, தாட் ப்ராசஸும் வியன்னா சொல்கிறதும் விக்கல் விக்ரம் பற்றி சரியாக இருக்குன்னு அங்கேயும் வந்து அவங்க வந்து வியன்னாவை வந்து பயங்கரமாக நம்புகிறாங்க. நம்பினது மட்டும் கிடையாது, அவங்கள கன்சர்னும் பண்ணுவாங்க. இவங்க போய் நீ இப்போ கூட வந்து என்னை வந்து சபரி வந்து என்னை வந்து சூப்பர் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லும்போது ஆறுதெல்லாம் சொல்லுவாங்க. காரணம் வியன்னா சொன்ன 2 ஸ்டேட்மெண்ட்டும் அவங்களுடைய தாட்டில் ஒன்று இருக்கும்ல, அதுக்கு வந்து பச்சை இங்கில் டிக் பண்ணுறதுக்கான ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து ஒத்து போகுதுன்னும் போது வியன்னாவை வந்து அவங்க ஒரு குட் புக்கில் வச்சுக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, அந்த விஷயம் கரெக்டு தான். அதாவது ஃபஸ்ட்டு வந்து சாண்ட்ரா பற்றி சொன்னது உண்மை, விக்கல் விக்ரம் பற்றி தான் சொன்னதும் உண்மை. சரி, இது ஒரு டவுட்ஃபுல்லாகவே விக்கல் விக்ரம் மேலே அவங்க வச்சுக்கிட்டே இருந்தாலும் கூட அடுத்ததாக வந்த ரம்யா ஜோ என்ன பண்ணுறாங்கன்னா, விக்கல் விக்ரம் பற்றின ஸ்டேட்மெண்ட்டை திவ்யா கிட்டையும் சொல்கிறாங்க. அதில் தான் அவங்க இன்னமும் மாறுவாங்க. அது என்னென்னா, ஊரில் இருக்கிறவங்களாம் யோக்கியம் பண்ணுவான், யோக்கியம் பண்ணுவார் விக்கல் விக்ரம், ஆனால் அதே தப்பாக அவரும் செய்வார். அதாவது அதுதான் இந்த வீட்டுடைய சுவாரஸ்யமே. ஏன்னா 10 நாளைக்கு முன்னாடி நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பீங்க, அதே வார்த்தையை நீங்கள் பேசுவீங்க. கெட்ட வார்த்தையே பேசாதுன்னு சொல்லுவீங்க, நீங்கள் அந்த விஷயத்தை செய்வீங்க. இப்போ உதாரணத்துக்கு சனியனுங்கெல்லாம் ஒன்றா சேர்த்துட்டாங்க அப்படின்னு திவ்யா சொல்லுவாங்க. உடனே கானம் வந்து டகான்னு வருவார். எப்படி நீ எங்களை சனியன்னு சொல்லலாம், ஆச்சா பூச்சான்னு பயங்கரமாக கத்துவார். அது என்ன ஓகேவா, அது கத்துவார், ஒரு பெரிய பிரச்சனையே பண்ணுவார்.
ஓகே. ஸோ இன்றைக்கி அவர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லா சனியங்களும் நம்ம கம்முன்னு போனோம், எல்லா சனியங்களும் ஒன்றா வந்து உரண்டை எடுத்துகிட்டு வருதுன்னு வரும். எல்லாரும் பொதுவாக வாட்டர்மெலன் தான் சொன்னார், ஆனால் ஒட்டுமொத்தமாக தான் அவர் அட்ரஸ் பண்ணுவார். அப்போ 15 நாளைக்கு முன்னாடி ஒரு சண்டை போடுற அதே விஷயத்தான் நீ சொல்கிற. ஓகே. அதாவது விக்கல் விக்ரம் வந்து ரம்யா ஜோ வந்து நாமினேட் பண்ணும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, எப்போ பார்த்தாலும் அழறாங்க, கோழை மாதிரி இருக்காங்க அப்படின்னு ரம்யா ஜோவை சொல்லி நாமினேட் பண்ணுறார். அதே கோழைத்தனமான அழுகையை விக்ரம் அழுகிறார். அதே கோழைத்தனமான கோழை அப்படின்ட்டு வந்து திவ்யாவை சொன்னார். கான்ட்ரடிக்டரியாக இருக்குல்ல, முன்னுக்கு பின் முரணாக இருக்குல்ல. இதுதான் அந்த வீட்டுடைய ரியாலிட்டி. கர்மாஸ் பூமரன். அதுதான். அதை தான் வந்து இவங்க சொல்லுவாங்க. ரம்யா ஜோ வந்து திவ்யா கிட்ட சொல்லும் போது திவ்யாவுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடும். பத்தியா, நம்ம நினச்சது கரெக்டு, வியன்னாவும் சொல்லியாச்சு, இதுவும் சொல்லியாச்சு, அழுக நீ என்ன கோழன்னு சொல்லிவிட்டு நீ அழுதுட்டு இருக்க எல்லாத்துக்கும். அப்போ திவ்யா என்ன நினைக்கிறாங்க, என்ன கூட தான் ஃப்ராடுன்னு சொன்னேன், என்ன வந்து ஒரு ஈகோயிஸ்ட்னு சொன்னேன், நீ கூட தான் இப்போ உன்னது வந்து அழுதுட்டு இருக்க, முன்னுக்கு பின்ன முரணா பேசிகிட்டு இருக்க, நீ எல்லாம் வந்து எனக்கு யோக்கியமா அப்படின்ற ஒரு விஷயத்தை அங்கே உடைச்சாங்க. அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்ததுனால அவங்க வந்து விக்கல் விக்ரமும் கடுமையாக எதிர்க்கிறாங்க. இந்த வெளியிலேருந்து வந்தவங்க சொன்னதில் வந்து, ஆனால் அந்த இடத்துல தான் அரோரா வந்து நான் யார் பேச்சையும் கேட்க மாட்டேன், அது சரியோ தப்போ இந்த 6 பேர் தான், அதில் 6 பேர் ஜெயிச்சாலும் பரவாயில்ல, நான் வெளியே போய் பார்த்துக்கிறேன்றது அவங்களோட ஸ்டேட்மெண்ட். ஆனால் இவங்க 2 பேருமே மாறினதுக்கான காரணம், ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸுக்கு வந்து நிறைய ரசிகர்கள்லாம் இருக்கிறாங்கன்னும் போது அதுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக வியன்னா பேசவும் வியன்னாவை நம்ப ஆரம்பிச்சிட்டார் அவர். இவங்க திவ்யா வந்து ஒன்று வியன்னா வந்து சாண்ட்ரா பற்றி சொன்னதும் அவங்க ஃபேமிலி சொன்னதையும் கனெக்ட் பண்ணி கரெக்டு, இந்த இடத்துல வந்து ரம்யா ஜோ வெளியில் வந்ததும் விக்கல் விக்ரம் பற்றி சொன்னதும் வியன்னா சொன்னதும் கரெக்டு, ரம்யா ஜோனை சொன்னதும் கரெக்டுன்னு போது அவங்களும் மாட்டாங்க. திஸ் இஸ் த ஃபேக்ட். அவங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கான காரணம், திவ்யாவும் வினோத்தும் ட்ரான்ஸ்ஃபர் ஆன காரணம் தான் நிறைய பேசிட்டேன். சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, முக்கியமாக அது ரொம்ப முக்கியம். தம் கட்டி ஆர்டிகுலேட்டிவாக ஒரு நேரம் பேசியிருக்கணும், வித்தவுட் எடிட்டிங், ரைட்? எனிவே, ஸோ இந்த விஷயம் குறித்தான கருத்துக்களை பின்னோட்டங்களை தெரியப்படுத்துங்க. இன்னும் வேறு ஒரு எபிசோட நான் சந்திக்கிறேன். அதோட நன்றி கூறியோட விருது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.